எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் 1 உள்ள உரைநடை உலகத்தின் தமிழ் மொழியின் நடை அழகியல் குறித்து பார்க்க உள்ளோம். இக்கட்டுரையின் ஆசிரியர் தி.சு. நடராசன் அவர்கள். இது எம்முடைய 2ஆம் பதிவு. ஏற்கனவே நம்முடைய முதற் பதிவில் இந்த தமிழ் மொழியின் நடை அழகியலுக்கான அறிமுக உரையுடன் சேர்த்து தி.சு. நடராசன் அவர்களை பற்றியும் நுழையும் பகுதியை பற்றியும் முதற் தலைப்பான மொழிசார் கலை குறித்தும் பார்த்தோம். தற்போது கலை முழுமை, ஓர் கலையானது எவ்வாறு முழுமை பெறும் என்பதனைப் போல இங்கு இந்த இலக்கிய கலை எவ்வாறு முழுமை பெறுகிறது அப்படின்றத நம்ம தற்போது பார்க்க இருக்கிறோம். இந்த கட்டுரை முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திறனாய்வு கட்டுரை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆராய்ச்சி கட்டுரை அப்படின்னு சொன்ன பட்சத்தில் முதலாவது தலைப்பில் மொழி சார்ந்த கலைகள் குறித்து பார்த்தோம். இப்போது பார்க்க இருப்பது 2ஆம் தலைப்பு கலை முழுமை. அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்பன உறுதி பொருட்கள். இந்த உறுதி பொருட்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் அமைந்த விதம் பற்றி இங்கு தெளிவாக விவரிக்கப்படுகிறது. இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு. அறம், பொருள், இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ ஓர் குறித்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும். பின்னால் வந்தவர்கள் இதனை இயந்திர போக்காக தனியாக ஒட்டாமல் கூறியுள்ளனர். ஆனால் தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டி உள்ளது. இத்தகையதொரு முழுமைதான் கலை முழுமை எனப்படுகிறது. கவனிக்கணும், கலை முழுமை அப்படின்னு சொல்லும்போது அந்த நூலானது எவ்வாறு முழுமை பெறுகிறது. ஒரு நூலை நம்ம திறனாய்வு செய்கின்ற போது அந்த நூல் முழுமை அப்படிங்கிறது எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது இந்த அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியனவற்றில் ஏதாவது ஒன்று அல்லது இந்த மூன்றுமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலக்கியத்தில் கலந்து வந்துச்சு அப்படின்னா அந்த நூல் முழுமை பெறும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஒரு திரைப்படம் கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை இது வரைக்கும் நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் இதை இனிமேல் பாருங்கள். அதாவது இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையினுடைய போக்கு அப்படிங்கிறது தனியாக இருக்கும். அதில் நகைச்சுவை அப்படிங்கிற விதத்தில் வடிவேலு அவர்களை கொடுத்துருப்பாங்க. அவருடைய கதை அப்படிங்கிறது தனியாக இருக்கும். இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் திணித்த பிறகு, அதாவது இது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்குறாங்க. அந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது ஒரு விதமாக போயிட்டுருக்கோம். அதில் நம்முடைய நகைச்சுவை போக்கு கொண்டு போய் அதில் திணித்தோம் அப்படின்னா அந்த படம் வெற்றிகரமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு, அதாவது அந்த திரைப்படத்தை எடுத்த பிறகு மறுபடியும் இணைத்த சில காட்சிகளாக வந்தது அந்த படத்தில். அந்த நகைச்சுவை காட்சிகள் படத்துக்கும் அந்த நகைச்சுவை காட்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் தொடர்பு இல்லாதது போல் இருக்கும். ஆனால் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த நகைச்சுவை காட்சிகள் தான் காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றினை இந்த புத்தகங்கள், அதாவது இலக்கியங்கள் ஏற்குமானால்
அப்போது தான் அந்த கலையானது முழுமை பெறுகிறது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆசிரியர் சொல்ல வருகிறார். இலக்கியத்தினுடைய பயன் அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான ஒரு கருத்தாக இருந்துச்சு. அதில் அறம், பொருள், இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது கருத்து. பின்னால் வந்தவர்கள் இதனை இயந்திர போக்காக தனியாக ஒட்டாமல் கூறியுள்ளனர் அப்படிங்கிறாங்க. இது வந்து இயந்திர போக்கு, அதாவது இந்த விஷயத்தை இதில் சொல்லணும் அப்படின்னு இல்லாமல் இதை வந்து மேற்போக்காக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சிலர். ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய தொல்காப்பியம், பழம்பெரும் இலக்கிய நூலான நம்முடைய தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறவியல், இந்த இடத்துல கவனிக்கணும், அறிவியல் அல்ல, அறவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அறவியல் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த இடத்துல அறம், பொருள், இன்பம், வீடு இதை நம்ம சொல்கிறோம். இது வந்து அந்த இலக்கியத்தில் வந்து இந்த அறக்கருத்துக்கள் அப்படியே இணைந்தே வருதல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியை நம்முடைய தொல்காப்பியம் சொன்னதாக இங்கு கூறுகிறார் ஆசிரியர். மேலும் சங்க இலக்கியம் அகத்திணை சார்ந்த செய்திகளையும் புறத்திணை சார்ந்த செய்திகளையும் பாடப்பொருளாக வடிவமைத்து உள்ளது. அகன் ஐந்திணைகளை பேசுகின்ற தொல்காப்பியம் புணர்தல், பிரிதல் முதலான அகன் ஐந்திணைகளை இன்பம், பொருள், அறம் ஆகிய அறவியல் லட்சிய பொருட்களோடு இரண்டர இணைத்து விடுகிறது. அதுபோல் இன்னொரு இடத்தில் பா வகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு 4 என சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்நில மருகின் அற முதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப அப்படிங்கிறது தொல்காப்பியம். இங்கே பாருங்க, கவனிக்கணும். இந்த சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பின் ஐந்திணை, அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதைத்தான் வந்து அகத்திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அகத்திணை சார்ந்த செய்திகளையும் புறத்திணை சார்ந்த செய்திகளையும், புறத்திணை அப்படின்னும்போது வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, ஒழுங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை இதெல்லாம் வந்து நம்ம புறத்திணைகள்னு சொல்கிறோம். இந்த புறத்திணை சார்ந்த செய்திகளையும் பாடப்பொருளாக வடிவமைத்துள்ளது. இது நமக்கு தெரிந்ததே இல்லையா? அகன் ஐந்திணைகளை பேசுகின்ற தொல்காப்பியம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொல்காப்பியம் அன்பின் ஐந்திணை பற்றி பேசும்போது உணர்தல், பிரிதல் முதலான அகன் ஐந்திணைகளை இன்பம், பொருள், அறம் ஆகிய அறவியல் லட்சிய பொருளோடு இரண்டர இணைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட்டை இங்கு சொல்கிறாங்க. அதாவது இந்த அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியனவற்றை இந்த ஐந்திணைகளோடு இணைத்து பேசுகிறதாம் தொல்காப்பியம். அதுபோல மற்றும் ஒரு இடத்தில் பா வகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து அதோட என்ன சொல்லுதான், அந்நில மருகின் அறம் முதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப. இந்த அறம், பொருள், இன்பம் ஆகிய இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோடும் உரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொல்காப்பியம் சொல்வதாக சொல்கின்றார் ஆசிரியர். என்று பா வகைகளோடு அறவியல் கருத்துக்களை இணைத்து சொல்லிவிடுகிறது. அந்த 4 பாக்களோடு சேர்ந்து இந்த அறக்கருத்துக்களையும் சொல்லிவிடுகிறது நம்முடைய தொல்காப்பியம். செவ்வியல் இலக்கியம் கட்டமைக்க விரும்பிய அறம் இது. சமூக பண்பாட்டு மரபிற்கேற்பவே கலைப்படைப்பை, அழகியல் நெறியை பண்பாட்டின் இலட்சினையாக சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன் வந்து இருக்கிறது, முன் மொழிந்திருக்கிறது. தமிழ் அழகியலின் நெடும் பரப்பு இது. அதாவது செவ்வியல் இலக்கியம்
கட்டமைக்க விரும்பிய அறம் இது. செம்மையான இலக்கியம் கட்டமைக்க விரும்பிய அறம் இது. எந்த அறம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்முடைய தொல்காப்பியம் சொன்ன அறங்கள் இது. அடுத்தது, சமூக பண்பாட்டு மரபிற்கு ஏற்பவே கலைப்படைப்பை அழகியல் நெறியை பண்பாட்டின் லட்சினை அப்படின்னா குறியீடாக சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன்வந்து இருக்கிறது, மேலும் முன்மொழிந்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்முடைய அழகியல் கலை முழுமை குறித்து பார்க்கிறோம். அதற்கு பிறகு நடையியல் விளக்கம். நடையியல் அப்படின்னா என்ன? நடை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க, நடை அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்யுள் என வரும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடை நயங்கள், எதுகை, மோனை, இயைபு, முரண் இது போன்ற இந்த தொடை நயங்கள் அமைந்திருந்தது அப்படின்னா தான் அந்த கவிதை சிறக்கும், நம்முடைய மனதில் பதியும் இல்லையா? இப்போ ஒரு சில செய்யுள்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதுகை மோனையோடு சேர்த்து நம்ம சொல்லும்போது உங்களுக்கே அது எளிதாக பதியும் மனதில். அப்படி பார்க்குற பட்சத்தில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், கேளுங்க. இப்போ செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே. இந்த போதினிலே காதினிலே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இது நம்முடைய மனதில் எளிமையாக பதியும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடல். இது மாதிரி எதுகை, மோனை, முரண் இது போன்ற நயங்கள் ஒரு கவிதையில் அமைந்திருந்தது அப்படின்னா அது நமக்கு எளிமையாக புரியும் அல்லவா? இதை தான் நடை அப்படிங்கிறோம் இல்லையா? இங்கே பாருங்கள், பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் ஒலிக்கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானவை. அதுக்கு தான் ஒரு பெட்டி செய்தி கொடுத்துருக்குறாங்க. எங்கெங்கே இந்த நடை பற்றி குறிப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிளவியாக்கம் 26 நடை பெற்றியலும் என்றும் நடை நவின்றொழுகும் இது செய்யுளியலில் கொடுத்துருக்காங்க 135 நடை நவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு என்றும் சொல்லுகிறது. நடை என்ற சொல் தெளிவான பார்வையோடு இங்கு இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நடை பற்றின குறிப்பை இங்கே நமக்கு சில எடுத்துக்காட்டுகளோடு சொல்கிறாங்க. நடை அப்படிங்கிறது நூலினுடைய அந்த நடைப்போக்கத்தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது பாக்கள் அப்படின்னா பாடல்களினுடைய போக்கத்தான் இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பெயரால் நம்ம சொல்ல வருகின்ற குறிப்பு. மொழியின் தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையின் உந்து சக்தியாக அமைகின்றன. மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. கவிதையின் இயங்கு ஆற்றல்தான் நடை. தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன. அதாவது மொழியின் தனிச்சிறப்பான கூறுகள் அவற்றை கையாளுகின்ற வகைமைகள். அந்த மொழி எந்த மொழி அப்படின்னும் போது இங்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நம்முடைய தமிழ் மொழியை பற்றி தான். அதனுடைய தனிச்சிறப்பான கூறு, நம்முடைய தமிழ் மொழிக்கே சிறப்பான சில நல்ல கூறுகளை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த கூறுகள் கையாளுகின்ற வகைமைகள் கவிதையின் உந்து சக்தியாக அமைகின்றன. ஒரு கவிதை சிறக்க வேண்டுமானால் இந்த தனிச்சிறப்பான கூறு, வகைமை இது ரெண்டுமே
அந்த கவிதையினுடைய உந்து சக்தியாக அமைகின்றன அப்படிங்கிறாங்க. மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக, இலக்கியத்திற்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். வலிமை மிக்க ஆற்றல் இல்லையா, மொழிக்குள்ளார இருக்கின்ற ஒரு வலிமை மிக்க ஆற்றல் அந்த கவிதைக்காக, இலக்கியத்திற்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. அப்போ ஒரு மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வலிமை மிக்க ஆற்றலாக இந்த தனிச்சிறப்புகள், கூறுகள் இது எல்லாமே நிறைந்து தான் காணப்படும். அது கவிதையின் இயங்காற்றல் தான். நடை, தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுவதாக இங்கு சொல்லி போகிறாங்க. அடுத்த ஒரு தலைப்பு பாருங்க, ஒளி கோலங்கள். ஒளி கோலங்கள் அப்படின்னா ஒளி பின்னல்கள் அப்படின்னு அர்த்தம். என்னது ஒளி பின்னல்கள்? இது எல்லாமே நம்முடைய தமிழ் மொழியின் நடை அழகியலுக்கான சிறப்புகளை தான் நம்ம ஒவ்வொரு தலைப்பாக இங்கே பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். கவனிங்க. எந்த தொன்மையான மொழியும் சமிஞ்சைகளில் இருந்தும் இசையில் இருந்தும் தான் தொடங்குகிறது. மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. எந்த ஒரு தொன்மையானனா பழமையான மொழியாக இருந்தாலும் சரி, சமிஞ்சைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிக்னல், ஒளி குறிப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த ஒளி குறிப்பில் இருந்தும் இசையில் இருந்தும் தான் தொடங்குகிறது இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வகுப்பில் நம்முடைய தமிழ் மொழியை முதலாக படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், முதலாக பாடல் வடிவில் தான் நம்ம படிக்கிறோம். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு, ஈயை தூர ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாடல் வடிவில் தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த மொழியினுடைய அந்த ஒளியிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த மொழியை சார்ந்த கவிதைகள், அடுத்த ஒரு முடிவாக வருகின்ற கவிதைகள் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. அதாவது ஒரு பாடலை, ஒரு மனப்பாட பாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா பாடல் வடிவில் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எளிமையாக மனதில் பதியும் அப்படிங்கிறீங்க. வளர்ந்த பசங்களாக நீங்கள் இருந்தால் கூட எம்முடைய பாடல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மனதில் எளிமையாக பதியுதல்லவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. இதனையே அந்த பணுவலின், அதாவது பாடலின் ஒளி பின்னல் என்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை இங்கே சொல்கிறாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்தடுதானை மூவிரும் கூட்டி உடன்று நீர் ஆயினும் பரம்பு கொல்லட்க அரிதே, 300 ஊர்த்தே தன் பரம்பு நன்னாடு, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர், யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடினீர் செலினே. இது ஒரு புறப்பாடல். இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் பாரியை பற்றி சொல்வதாக அமைந்த ஒரு பாடல் இது. அதாவது நம்முடைய பாரி பார்த்தீங்க அப்படின்னா கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாரியினிடம் போய் நீங்கள் இப்படி 3 வேந்தர்களும், உங்களுக்கு படத்தில் காட்டியிருக்கிறாங்க பாருங்கள், 3 வேந்தர்கள், சேரச்சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேரும் இதுபோல் மன்னனை எதிர்த்து நின்று போரிடுவதற்காக வந்திருக்கீங்க. இப்படி நீங்கள் நிற்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும்போது நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்முடைய பாரியினுடைய மொத்த ஊர்கள், அதாவது 300 ஊர்களில் பரிசிலாக கொடுத்துருக்குறான். மற்ற அரசர்களுக்கு பரிசிலாக கொடுத்தான். அப்படி பரிசிலாக கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களாம் யாசகம் கேட்டு நின்னாங்க. அதனால் 300 ஊர்களையும் பரிசிலாக அவன் கொடுத்துட்டான். இப்போ அவங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது இந்த பரம்பு மலை மட்டுமே.
இந்த பரம்பு மலையை நீங்கள் பெறணும் அப்படின்னா அவனை எதிர்த்து நிற்காம அவன்கிட்ட போய் யாசகம் கேட்டு நின்னீங்க அப்படின்னா இந்த மலை பெறுவது என்பது ஒரு எளிமையே அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பாரியை இந்த இடத்துல புகழ்ந்து இப்பாடலை பாடியிருக்காரு. எனும் பாடலில் வன்மையான உணர்ச்சியை காட்டுகின்ற விதத்தில் க த ட ர முதலிய வல்லின மெய்கள் பிற மெல்லின இடையின மெய்களை காட்டிலும் அதிகமாக வருதலை அறிந்து கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பு இந்த பாடலில் இருக்கிறது. அதாவது க த ட ர முதலிய வல்லின மெய்கள் மற்ற மெல்லின இடையினங்களை காட்டிலும் இதில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய சிறப்பு. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்பட பாடல்களுமே இது மாதிரி இருக்கிறது. அதாவது வல்லின மெய்கள் மற்ற மெய்களை காட்டிலும் அதிகமாக இருப்பது போல் நிறையவே திரைப்பட பாடல்கள் கூட நம்ம பார்த்துருக்குறோம். எடுத்துக்காட்டாக சொல்லணுமா, ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமான்னு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வல்லின மெய்கள் அதிகமாக நிறைந்த ஒரு பாடலாக நம்ம சொல்லலாம். இன்னும் சில பாடல்கள் அடிகளை இங்கே இதன் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து ஒலிகோலத்தின் வலிமையை அறிந்து கொள்ளலாம். சிறு சிறு வாக்கியங்கள் பேசுவோரின் அறுதிட்டு பேசும் தன்மையை காட்டுகின்றன. மேலும் சில புறப்பாடல்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. புறப்பாடல்களும் நற்றினையும் கொடுத்துருக்காங்க. படா அம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேகா. பேகனை பற்றின ஒரு பாடல் இது. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. இது ஒரு நற்றிணை பாடல். அதாவது தலைவன் தலைவி ஆகிய இருவரும் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் தேடுவதற்காக தலைவன் பிரிகிறான் தலைவியை. அவ்வாறு பிரியும் போது மிகவும் வேதனையுடன் பாடுகின்ற பாடல் இந்த நற்றிணை பாடல். புணரின் புணராது பொருளே. பொருள் அப்படிங்கிறது பொருள் ஈட்டுவதன் காரணமாக பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. இது ஒரு புறப்பாடல். நுந்தை அப்படின்னா உன் தந்தைக்கு இவன் தந்தை உதவி செய்தான் அப்படின்றது இந்த புறப்பாடலினுடைய பொருள். இப்படி பல உயிர் ஒலிகள், குறிப்பாக நெடில் ஒலிகளின் வருகையும் சில ஒலிகளும் சில சொற்களும் திரும்ப வரல் தன்மை பெற்றிருப்பதும் இவற்றோடு சேர்ந்து நிகழ்த்தப்பெறும் சொல் விளையாட்டுகளும் இங்கே கவனத்திற்கு உரியன. இந்த இடத்துல புணரின் புணராது, இந்த புணர்தல் அப்படிங்கிற இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருந்தாலும் இந்த இடத்துல வெவ்வேறு பொருளை தருகின்றது. இதை தான் சொல் விளையாட்டு அப்படிங்கிறாங்க. இந்த ஒலிக்கோலம் சங்க பாடல்களில் முக்கியமான ஒரு பண்பாக கருதப்படுகிறது. இந்த படா அம் ஈத்த கடா ஆ யானை இது போன்று இந்த ஒலிக்கோலங்களை தான் இங்கே எடுத்துக்காட்டுவதற்காக இவ்வாறு சில பாடல்களை இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிறப்பாக அமைந்த ஒரு பாடல்கள், ஒலிக்கோலங்களுக்காக சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டு பாடல்களும் கூட. மேலும் நம்முடைய அடுத்த பதிவில் சொற்புலம் தொடரியல் போக்குகள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.